என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் பேச விஷயம் கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் கான்செப்ட் வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம BTC யூஸை நோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுக்கலாம். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $1,02,750 இருக்குங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 நாள் அதாவது ஒரு 3 நாளாக பார்த்தீங்கன்னா நான் ஊரில் தான் இருந்தேன். ஸோ அவுட் ஆஃப் ஸ்டேஷன் கொஞ்சம் வெளியில் வைக்க போயிருந்தேன். ஸோ போயிட்டு பெங்களூர் வைக்க போயிருந்தேன். ஸோ போயிட்டு நேற்று தான் வந்தேன். ஸோ மார்க்கெட்டில் கொஞ்சம் நிறைய நடந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ என்னன்றது பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட்டில் நம்மளுக்கு முந்தா நேற்று ஓகேங்களா, முந்தா நேற்று நான் சொல்கிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டே 27ஆம் தேதி ஒரு கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து லாங் ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ கீழே வந்து லாங் ரிஜெக்ஷன் கேண்டில் கிட்டத்தட்ட லோ எவ்வளோத்துல வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 97,900 வரைக்கும் லோ வந்துட்டு ப்ரைஸ் வந்து மேலே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றது பார்த்தோன்னா நம்மளுக்கு, ஸோ நம்ம இந்த கேண்டலை பார்க்கணும். அது என்னென்னா மண்டே 20 ஓகேங்களா? ஸோ அந்த கேண்டல் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா, ஒரு பெரிய விக் கேண்டல் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த கேண்டல் ரேஞ்சுக்குள்ளே தான் 1 2 3 4 5 6 6 கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா? அந்த கேண்டலோட ரேஞ்சுக்குள்ளே 6 கேண்டல் ஃபார்ம் ஆகிட்டு அது கீழே இருக்க ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிட்டு மேலே வந்து க்ளோஸ் வச்சுட்டாங்க. சரிங்களா? ஸோ இது க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஓகே ரைட், க்ளோஸ் வச்சுருந்து ஒரு பியரிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நேற்று கேண்டல் வந்து ஒரு 1,03,350க்கு மேலே க்ளோஸ் வச்சா ஃபர்தராக வந்து மூமெண்ட் வந்து நல்லாவே ஃபாஸ்ட்டாக போகும் அப்படின்றது எதிர்பார்த்தேன். பட் ஆனால் நேற்றும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பியரிஷ் கேண்டலாக தான் ஃபார்ம் ஆகி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இந்த லெவல் இருக்குது பார்த்திங்களா, 1 lakh இந்த ஹை 1,09,000 ஓகேங்களா, 9,350 ஓகேங்களா. ஸோ ரவுண்டு ஃபிகராக வச்சுப்போம், 1,10,000 வச்சுப்போம். இந்த 1,10,000க்கு மேலே ஒரு டெய்லி கேண்டில் போய் கட்டாய் க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ க்ளோஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த கேண்டலில் அந்த ஹையை கட் பண்ணி மேலே வந்து பாஸ் ஆகணும். ஓகேங்களா? திரும்ப அந்த அடுத்த கேண்டில் வந்து இந்த லோக்கை கட் பண்ணி கீழே வந்து க்ளோஸ் வச்சிடக்கூடாது. சரிங்களா? ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நேற்று நம்மளுக்கு வந்து 1,03,350க்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டா நம்மளுக்கு இங்கேயே வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிருக்கும். பட் ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ இப்போது 2 சான்சஸும் இருக்குது. ஓகேங்களா? ப்ரைஸ் வந்து இந்த ஏரியாவிலேருந்து மேலேயும் போகலாம், கீழேயும் வரலாம். ஓகேங்களா? ஒரு அந்த மாதிரி இடத்துல தான் இருக்குது. என்ன ப்ரோ மேலேயும் சொல்கிறீங்க கீழே சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சில சிச்சுவேஷன் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே நம்மளுக்கு ஒரு டிமாண்ட் ஏரியா இருக்குது. ஸோ அந்த டிமாண்ட் ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95,958லேருந்து 89,224 ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு டிமாண்ட் ஏரியா. ஓகேங்களா? இந்த டிமாண்ட் ஏரியாவை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ரைஸ் வந்து இன்கேஸ் கீழே வந்தானா, ஒரு நிமிஷம், ப்ரைஸ் இன்கேஸ் கீழே வந்தானா, இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தானா கண்டிப்பாக இந்த டிமாண்டை டேப் பண்ணிட்டு இங்கேருந்து மார்க்கெட் வந்து திரும்பிச்சுன்னா இங்கேருந்து கன்ஃபார்மாக மேலே போயிடும். ஓகேங்களா? ஒருவேளை நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து இந்த ஹையை உடச்சி மேலே போகிறான்னு வச்சுக்கோங்க, கீழே வராமல் மேலே போகிறோன்னா கண்டிப்பான முறையில் ப்ரைஸ் வந்து கேண்டல் கட்டாய் க்ளோஸ் வச்சுட்டு அதுக்கு அடுத்த கேண்டலும் நம்மளுக்கு கட்டாய் மேலே போகணும். ஓகேங்களா? அங்கேருந்து புல்லிஷ் பாஸ் ஓவர் தான் ஆகணுமே ஒழிய அங்கேருந்து திரும்பக்கூடாது. ஏன்னா மேலே நம்மளுக்கு ஒரு சப்ளை இருக்குது. இந்த சப்ளை வந்து பெருசாக வந்து ஆக்டிவேட் ஆகக்கூடாது. ஓகேங்களா? 1,10,000லேருந்து 1,15,000 வந்து ஒரு சப்ளை இருக்குது. அந்த சப்ளை பெருசாக ஆக்டிவேட் ஆகக்கூடாது. அப்படியே இந்த இடத்துல வந்தால் கூட இங்கே சின்னதாக கன்சல்டேட் ஆகணுமே ஒழிய கீழே வந்து கடகடன் கீழே வரக்கூடாது. ஓகேங்களா? அப்படி வந்ததுன்னா இந்த டிமாண்டு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆகிடும். ஏன்னா சப்ளைலேருந்து மார்க்கெட்டு முட்டிட்டு வரும்போது இந்த டிமாண்டு ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் சான்சஸ் ஆகிடும். அது வந்து ரொம்ப டேஞ்சர் ஆகிடும். ஸோ ஒருவேளை சப்ளையை தொடாமல் ப்ரைஸ் இங்கேருந்தே கீழே வந்தால் டிமாண்டை மட்டும் தான் இருக்குது. அதனால் டிமாண்ட் ஆக்டிவேட் ஆகிட்டு அப்படியே வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகும். அப்போ இந்த சப்ளைலேருந்து கொஞ்சம் ரியாக்ஷன் கொடுத்துட்டு திரும்ப வந்து புஷ் கொடுத்துட்டு மேலே போகும். ஓகேங்களா? ஒரு பாயிண்ட். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ப்ரைஸ் வந்து இந்த லோ ஓகேங்களா 89,200 உடச்சி கீழே வந்தான்னா கண்டிப்பான முறையில் இது வந்து 78,000லேருந்து 71,000க்கு சாலிடாக வந்துடுவான். ஏன்னா இது என்னவாயிடும்னா இது வந்து ஒரு டபுள் டாப் ஆகிடும்.
89,000 உடச்சிட்டானா டபுள் டாப் ஆகிடும் மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஸோ டபுள் டாப் ஆகிடுச்சின்னா கண்டிப்பாக அந்த டபுள் டாப்புக்கான டார்கெட்ஸ் லெவல் போயிடுவான். ஸோ அதுவும் மட்டும் இல்லாமல் கீழே நம்மளுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கிறதுனால ஸோ ப்ரைஸு இந்த ரேஞ்சுக்கு உள்ளே வந்துடுவான். ஓகேங்களா? ரைட், ஓகே. ஸோ இதுதான் வந்து தற்போதைக்கு இருக்கிற சிச்சுவேஷன். ஸோ இந்த சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் பிடிசி வந்து ஒரு கன்சால்டேட் ஃபேஸில் தான் இருக்குது, ஒரு பெரிய கன்சால்டேட் ஃபேஸில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ தெளிவான ஒரு மூமெண்ட்டு கிடையாது பிடிசியில். தெளிவான மூமெண்ட் நேற்று கேண்டில் வந்து 1,03,350 மேலே க்ளோஸ் வச்சதுன்னா கண்டிப்பாக நான் வந்து புல்லிஷ் ஆகிட்டு இருப்பேன். ஓகேங்களா? பட் ஆனால் இப்போ நேற்று க்ளோஸ் வைக்காதனால இப்போ ஒரு அரைகுறையான ஸ்டேஜில் தான் இருக்குது ஒரு பாயிண்ட். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சி மீட்டிங் வேறு இன்றைக்கி நைட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்றது தெரியல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கூட மார்க்கெட்டு ரியாக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் ஓவரால் வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்டில் புல்லிஷ் தான். ஓகேங்களா? ஆனால் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகேங்களா? ஓவரால் வியூ வந்து ஸ்டில் புல்லிஷ் தான், ஆனால் ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. ஓகேங்களா? அதுக்குன்னு பியரிஷ்க்கு மாறிஷாக பார்த்தீங்கன்னா பியரிஷ்கில் இன்னும் மாறலை. பியரிஷ்க்கு மார்க்கெட் வந்து தற்போதைக்கு மாறலை. அதாவது தற்போது இந்த சிச்சுவேஷனுக்கு பியரிஷ்க்கு இன்னும் மாறலை. ஓகேங்களா? அப்படி ஏதாவது சிச்சுவேஷன் அமைச்சதுன்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன், அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் டெலகிராமில் தான் அப்டேட் பண்ணுவேன். டெலகிராமில் ஜாயின் பண்ணாதான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட், ஓகேங்களா? ஸோ பிடிசி ஒரு பக்கம் ஏறுறான் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கூடவே இந்த டாமினன்ஸும் பயங்கரமாக ஏறுறான். ஓகேங்களா? ஸோ டாமினன்ஸ் ஏறுறான். ஆனால் அதில் டாமினன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் சொல்கிறேன், டாமினன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ட்ரெண்டு மாறி இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு வேளை டாமினன்ஸிங்க தான் மேலே ஏறுறான்னா கண்டிப்பாக இந்த ரேஞ்சில் ஏதாவது தொட்டுட்டு அகெயின் நம்மளுக்கு கீழே வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. டாமினன்ஸ் வந்து இதுக்கப்புறம் அவன் கீழே வந்தானா கண்டிப்பாக ஒரு பெரிய கிராஷ் தான் போவான். ஏன்னா இது ட்ரெண்ட் இப்படி ஆகிடும், டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷனில் ஆகிடும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட இது வந்து டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டாலே தெரியும். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து இது ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷனில் தான் இருக்குது. ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நல்லா அக்ரெசிவாக கீழே வருவான். இவன் கீழே விழுந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஆல்ட்டு காயின்லாம் பம்ப் ஆகும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஆல்ட்டு காயினில் ஏற்கனவே ஒரு ட்ராப்பை ஒன்று பண்ணிட்டாங்க. இந்த மெலினாவும் ட்ரம்ப் காயினும் போட்டு ஒரு பெரிய ட்ராப் பண்ணிட்டாங்க. பார்ப்போம் எப்படின்றது. ஓகேங்களா? ஸோ கேடிஏ நான் என்ன எதிர்பார்த்தேன்னா கரெக்டாக வந்து இந்த $1 இந்த $1 ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் வந்து போகும்போது மேலே போகும்போது ஸோ கரெக்டாக உங்களுக்கு சொல்லணுன்னா இந்த ரேஞ்சிலேருந்து ப்ரைஸ் வந்து மேலே ஏறும்போது இங்கேருந்து அப்படியே ஷூட் அவுட் ஆகிடுவான் அப்படின்றத எதிர்பார்த்தேன். பட் என்ன அப்படின்றது ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப்புனால் இதுவும் அடி வாங்கிருச்சு. ஓகேங்களா? இது கொஞ்சம் அக்ரெசிவாகவே அடி வாங்கிருச்சு. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. பட் ஆனால் இதெல்லாம் வந்து இன்னும் ட்ரெண்டெல்லாம் மாறல, இதெல்லாம் புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? எல்லாமே புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது, இன்னும் ட்ரெண்ட் எதுவும் மாறலை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. சரிங்களா? பட் ஆனால் பையிங் வந்து கொஞ்சம் அதாவது புல்லிஷ்னஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. ஓகேங்களா? இது திரும்பத்துக்கான சிக்னலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இன்னும் கன்ஃபார்மேஷன் ஆகலை. ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1,10,000க்கு மேலே போய் கேண்டல் க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை, டபுள் டாப் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த 1,10,000க்கு மேலே வந்து போய் கட்டாயம் க்ளோஸ் வைக்குதான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. ஓகேங்களா? ரைட், ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்டம் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே ஓன் அனாலிசிஸ்க்கு. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற நீங்களே ஒரு ஓன் அனாலிஸ் பண்ணிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸ் தான் கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.